இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க மிக அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எவ்வளோ அருமையான ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை பாருங்க தேவ பிள்ளையில. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. நான் பலப்படுகிறது என்னாலேயோ ஒரு மனுஷனாலேயோ நான் சாப்பிட்ற ஆகாரத்தினாலேயோ இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அவர் இருப்பதனால அவர் மூலியமா, அந்த பலத்தின் மூலியமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி தைரியமா சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க கூட இந்த விசுவாச அறிக்கையை இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று. ஒருவேளை எந்த காரியத்தை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, இந்த காரியம் நடக்குமா, என்னால் செய்ய முடியுமா, இந்த கோர்ஸ் என்னால் படிக்க முடியுமா, இந்த டிகிரி என்னால் முடிக்க முடியுமா, இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியுமா, பல கேள்விகளோடு இருக்கலாம், போராட்டங்களோடு இருக்கலாம், பயத்தோடு காணப்படுகலாம். பயப்படாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறோமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினை எல்லாவற்றையும், அப்படின்னா இன்க்ளூடிங் எவ்ரிதிங், அதில் அடங்காத ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு அவர் தைரியமாக சொல்லுகிறார். தேவப்பிள்ளை, அதே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலன் வருகிறது. ஆனால் என்ன திரும்ப ஆண்டவர் செய்கிறார்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது, அது முள்ள போல குத்தி கொண்டிருந்தது. ஆனா ஆண்டவர் அந்த பலவீனத்துல அவர் பலனை தந்தனால, அவர் கிருபையை தந்தனால அவை மேற்கொள்ள ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்கும்னு வாக்கு பண்ணார். அந்த பலன் தான் கடைசி வரலாம் பவுலை அழகாக நடத்தினதை நான் பார்க்கிறோம். ஆனால் தான் பவுல் அவர் வாழ்க்கையை முடிக்கும் போது அழகாக எழுதி வைத்திருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பவுலுக்கு நல்லா தெரியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் என்று. அல்லேலூயா. தேவ பிள்ளையிலே, இன்னைக்கு அவர் உங்களையும் பலப்படுத்த உண்மையில் இருக்கிறார். அதே பவுல் சொல்வாரு, அவர் ஓட்டத்தை முடிக்கும் போது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் இப்படியா எழுதி வைக்கிறார். வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமே. அவருக்குள்ள இருந்த அந்த ஆவியின் பலன் தான், அவருக்குள்ள இந்த ஒரு விசுவாசம் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று அந்த விசுவாசம், அந்த தைரியம் தான் அவர் வாழ்க்கையை முடிக்கும் போது எழுதுறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையிலே, என்ன காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க தெரியல, என்ன காரியத்தை செய்ய முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க தெரியல, இன்றைக்கு இந்த காலவெளியில் ஆவியான நம்மளோடு பேசுகிறாரு. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்தும் போது இங்கே எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பீங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்க தேவ திட்டத்தை 100க்கு 100 நிறைவேற்றி முடிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. அன்றே அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தின கர்த்தர் இன்றைக்கி இந்த கால வெளியில் பா, யார் யார் பலவீனத்தோடு காணப்படுகிறாங்களோ, அல்லது என்னால் இது முடியுமா, எனக்கு பலன் இருக்கா, இதுக்கு என்னால் செய்ய முடியுமான்னு கலங்கி பயந்து கொண்டு சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, இன்றைக்கு அன்றே உன்னதமான பலத்தால் நிரப்பும்படியாய், அன்னைக்கு பவுலை தாங்கின அந்த கிருபை இவர்களையும் தாங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், இதில் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.
உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். தைரியமா போங்க. God bless you.